Hi friends, welcome to LATCHAM'S recipe. இன்னைக்கு நம்ம ரோஸ் கோகனட் லட்டு தான் செய்ய போறோம். பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு பார்க்கலாம். தேங்காய் துருவுனது 2 கப் எடுத்து வச்சிருக்கேன். மில்க் பவுடர் அதே மாதிரி 3/4 கப் இதில் எடுத்திருக்கேன். 5 ஏலக்காய் வந்து ஒரு ஸ்பூன் சர்க்கரையில் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். சுகர் இந்த கப்பால் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். ரோஸ் சிரப் எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு இதுதான் அதுக்கு தேவையான பொருள். செய்யலாம் வாங்க பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் சூடாயிடுச்சு. இப்போ நான் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இந்த முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் ப்ரௌன் கலராக வந்தோடனே எடுத்துடணும். எடுத்துட்டு அதே நெய்யிலே நம்ம அந்த தேங்காவை இப்போ வதக்க போகிறோம். முந்திரி பருப்பு ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இன்னொரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் போட்டுட்டு 2 கப் துருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதை தான் இப்போ அதில் வதக்க போகிறோம். அந்த நெய்யில் அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சுக்கணும். நல்லா சிம்மில் வச்சுட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கணும். நம்ம தேங்காவை சிம்மில் தான் வச்சு வதக்கணும். ஒரு 5 நிமிஷம் வதங்கினோம்னா போதும். தீயக்கூடாது. 5 மினிட்ஸ் வதங்கின பிறகு சர்க்கரையை நம்ம சேர்த்துக்கணும். ஆனால் தேங்காய் வதக்கக்குள்ளே ப்ரௌன் கலராலாம் ஆக்கிடக்கூடாது. நம்ம நல்லா சிம்மில் வச்சே வதக்குங்க தேங்காவை. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கி அந்த ஈரப்பதம் கொஞ்சம் போயிடணும். போன பிறகு தான் நம்ம சுகர் சேர்க்கணும். அதில் தேங்காய் நல்லா வதங்கிடுச்சு. அந்த ஈரப்பதம்லாம் போயிடுச்சு. தேங்காய் நம்ம சிம்மிலே தான் வச்சு இதை பண்ணணும் தேங்காய் வதக்கிறதுக்கு. இப்போ நான் அதில் சுகர் எடுத்து வச்சுருக்கேன்ல அதை சேர்க்க போகிறேன். இப்போ 2 கப் தேங்காவுக்கு நான் 3/4 கப்புக்கு கம்மியாக தான் சுகர் சேர்த்துக்கிறேன். ஏன்னா அந்த மில்க் பவுடர்லேயே நமக்கு கொஞ்சம் இனிப்பு இருக்கும். அதனால தான் நம்ம சர்க்கரையை கம்மியாக போட்டிருக்கேன். நம்ம இதை பர்பிக்கு சேர்க்குற மாதிரி சமமாலாம் போடக்கூடாது, ஈக்குவலாக போடக்கூடாது. கம்மியாக சுகர் சேர்த்துருக்கேன். இந்த சுகர் நல்லா கரையணும். அதில் அது வரைக்கும் நம்ம வதக்கணும். மெல்ட் ஆகி வரும்போது தான் அந்த மில்க் பவுடரை சேர்க்கணும். நம்ம அது வரைக்கும் நம்ம வதக்கி கொடுக்க வேண்டியதான் தேங்காவை. மில்க் பவுடரை சேர்க்க போகிறோம். எடுத்து வச்சுருக்க மில்க் பவுடரை நம்ம தேங்காய் துருவல் 2 கப்பு எடுத்தோம் இல்லையா, அந்த கப்பாலே 3/4 கப்பு மில்க் பவுடர் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை தான் இப்போ நான் இது கூட சேர்க்க போகிறேன். இந்த வதக்கின தேங்காய் துருவலோட சுகர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. நம்ம சிம்மில் தான் வச்சு செய்யணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ப்ரௌன் கலராக மாறிடும். அதுமாரி வைக்கக்கூடாது. இப்போ நான் அந்த மில்க் பவுடரை சேர்த்துக்கிறேன். மில்க் பவுடர் சேர்த்து நல்லா கலந்து கொடுக்கணும். அது கூடவே ஏலக்காய் ஒரு 4-5 எடுத்து நான் சர்க்கரையில் ஒரு ஸ்பூன் போட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கதையும் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பவுடரும் அதோடய சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரோஸ் எசன்ஸு இப்போ ரோஸ் சிரப்பு ஊற்றிருக்கோம்ல, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் கொட்டி ஆற விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். பிசைஞ்சு அதுக்கப்புறமா தான் நம்ம லட்டாக மாற்றணும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலில் கொட்டி ஆறுனதும் நம்ம கையால் பிசைஞ்சிக்கலாம். இப்போ சுடும், நம்ம கையால் பிசைஞ்சு பிடிக்க முடியாது லட்டை. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு ஆற விடணும். ஆறின பிறகு தான் நம்ம லட்டாக அதை பிடிக்க முடியும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு எல்லாம் சேர்ந்து. இப்போ ஃபைனலாக அது கூட நம்ம அந்த வறுத்து வச்சுருக்க முந்திரியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலில் மாற்றி ஆற விட்டுடலாம். இப்போ இந்த மிக்ஸை வந்து பவுலில் மாற்றிக்கலாம். ரெடியான மிக்ஸை எடுத்து பவுலில் மாற்றிக்கணும். நம்ம அதை மாற்றி ஆறின பிறகு தான் நம்ம லட்டாக பிடிக்க முடியும். கை சுடும், இப்போ பிடிக்க முடியாது. அதனால் கொஞ்சம் நேரம் அதை ஆறட்டும். ஆறின பிறகு லட்டாக பிடிச்சி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது லைட்டாக ஆறிடுச்சு. நம்ம கை பிடிக்கிற அளவுக்கு இருக்குது சூடு. இப்போ எடுத்து நான் அதை லட்டு பிடிச்சி வைக்க போகிறேன்.
ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கோகோனட் லட்டு. குழந்தைங்களுக்கு நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இதை. நல்லாயிருக்கும். ரொம்ப நெய்லாம் செலவாகாது. அதனால் நீங்கள் வீட்டிலேயே தீபாவளிக்கு இந்த மாதிரி லட்டு செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே தயார் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா ரொம்ப நல்லது. கடையில் வாங்குறதோட ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. இந்த கோகோனட் லட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த தீபாவளிக்கு செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ இந்த லட்டுக்கு நான் 2 ஸ்பூன் நெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த தேங்காவோடு சேர்த்து வதக்கும் போது அதுலேயே நிறைய எண்ணெய் பசையாக இருக்கிறதுனால நம்ம கையிலலாம் நான் எதுவும் தடவை தேவையில்ல. பிடிக்கிற அளவு சூட்டில் நம்ம வச்சு இதை பிடிச்சிக்கலாம் லட்டை. அதுலேயே இருக்கும் எண்ணெய் பசை அதிகமாக இருக்கும். ஏன்னா தேங்காய் தானே அது, அதனால் நம்ம அதிகமாக நெய் சேர்க்க தேவையில்லை. இப்போ நான் அந்த பிளேட்டில் கொஞ்சம் டெசிகேட்டட் கோகோனட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் இந்த லட்டை வந்து கொஞ்சம் லைட்டாக அது மேலே புரட்டி இப்படியே எடுத்து வச்சிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். பார்க்கவும் அழகாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. டெசிகேட்டட் கோகோனட் வந்து நம்ம கடையிலே கிடைக்கும் பேக்கெட்டில். அது நம்ம வீட்லேயும் பண்ண முடியும். இதை ட்ரை பண்ணி அவங்க பவுடர் பண்ணி வச்சுருப்பாங்க. பார்க்க அப்படியே ரவா மாதிரி இருக்கும். அதை தான் இப்போ நான் அந்த லட்டு மேலே கொஞ்சம் புரட்டி எடுத்து வைக்கிறேன். டேஸ்ட்டாகவும் இருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும். இந்த மாதிரி தான் நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் டெசிகேட்டட் கோகோனட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி. இப்போ இந்த லட்டு மேலே இந்த கோகோனட்டை எடுத்து எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். டெசிகேட்டட் கோகோனட்டை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். அதுமாரி எல்லா லட்லேயும் நீங்கள் அது மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரோஸ் கோகோனட் லட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ லட்டு உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. இந்த தீபாவளி திருநாளில் இந்த மாதிரி ரோஸ் கோகோனட் லட்டு செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். மறுபடியும் ஹாப்பி தீபாவளி. என்னோடய லட்சம்ஸ் ரெசிபிஸ் சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.